ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிரெட்ல தாங்க ஏதாச்சும் செய்யலான்ட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பிரெட் வாங்கிட்டு வந்து ஒரு 2 டேஸ் ஆச்சு. தம்பியும் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டான். 2 டேஸ் வேற ஆச்சுங்களா. அ அதனால பிரெட்டும் பழசாயிட்டா நல்லா இருக்காது. பிரெட் வச்சு எனக்கு வேற ஏதாச்சும் செஞ்சு தாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் அதிகமாக ட்ரை பண்ணவே மாட்டேன். தம்பிக்காக தான் ட்ரை பண்ணேன். பிரெட் வச்சு என்ன செய்றதுன்ட்டு யோசிச்சுட்ருக்கையில தான், சரி ஓகே டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க. டோஸ்ட் பண்ணி, அதுக்கு மேல கீ அப்ளை பண்ணிட்டு, லைட்டா மில்க் விட்டு, நெறைய மில்க் விட்றாதீங்க. ஒரு மாரி கொழஞ்சிடும். அதனால மில்க் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் 3 போட்டு, அதுக்கு மேல ஸ்வீட்காக ஏதாச்சும் ஒண்ணு குடுங்க. இல்லன்னா குழந்தைங்களுக்கு அத சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். மில்க் ஸ்மெல் நெறைய பேருக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்கு. அதனால மில்க் மட்டும் அப்படியே போட்டு குடுத்துடாதீங்க. அதுக்கு மேல ஸ்வீட்காக நான் ஹனி போட்டேன். நீங்க வந்து சுகர் இல்லைனா கண்டென்ஸ் மில்க் அந்த மாரி வேற ஏதாச்சும் கூட ட்ரை பண்ணி பாருங்க. அவன் வீட்ல ஹனி தாங்க இருந்துச்சு. சுகர் வேண்டாம் அவனுக்கு ஆல்ரெடி காஃப் இருக்கு லைட்டா. அதனால ஹனிய அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஹனி லைட்டா மேல அப்ளை பண்ணி, நெறையவும் அப்ளை பண்ணல. சும்மா லைட்டா டேஸ்ட்காக தாங்க. அத அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு குடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டு பார்த்து அவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அவங்களும் சொல்லியிருக்காங்க பாருங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சது. நானும் ஒரு பீஸ் சாப்பிட்டேன். நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். சும்மா பிரெட் வச்சு டீல தொட்டு சாப்பிட்றது இந்த மாரி தான் பண்ணிட்டுருப்போம். இந்த மாரி புதுசா சாப்பிடையில நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாரி ரெசிபி நல்லா நிறைய இருக்கா வேணும்னா கார்த்தி? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தம்பி நல்லா இருக்கா?